ஆட்சியுடைய அவலங்களை மக்களுக்கு சொல்ல வேண்டும். குழந்தைகள் 10 குழந்தைகள் உட்பட 41 பேர் பரிதாபமாக மூச்சு திணறி மிதிபட்டு இறந்திருக்கிறார். இந்த குற்றத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள திமுக அரசு பல்வேறு வழிகளை கையாளுகிறது. மக்கள் வாக்களிக்க தயாராக 11 மருத்துவக் கல்லூரிகள் எடப்பாடி ஆட்சியில் அம்மாவுடைய காலத்தில் 6 மருத்துவக் கல்லூரிகள் 10 ஆண்டிலே மட்டும் 17 மெடிக்கல் கல்லூரிகளை கொண்டு வந்த அரசு அதிமுக அரசு, எடப்பாடி அரசு. அது போன்ற ஒரு சாதனையை திமுக செய்திருக்கிறதா? கடன் வாங்கியதுதான் திமுக அரசு சாதனை படைத்திருக்கிறது. எப்படி கடன் வாங்க வேண்டும், எப்படி மக்களை கடனாளி ஆக்க வேண்டும் என்பத வித்தையை தெரிந்து கொண்ட முதலமைச்சராகத்தான் இன்றைக்கு ஸ்டாலின் இருக்கிறார். ஆகவே இதையெல்லாம் மறைப்பதற்கு கரூர் போன்ற நிகழ்வுகள் இருக்கிறது. காரணம் தெரியவில்லை. கரூரில் ஏற்பட்ட 41 பேர் மரணம் என்பது மறக்க முடியாத நிகழ்வு. தமிழ்நாட்டு அரசியல் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு கருப்பு நாள் அன்றைக்கு ஏற்பட்ட நாள். 41 உயிர்கள், குழந்தைகள் 10 குழந்தைகள் உட்பட 41 பேர் பரிதாபமாக மூச்சு திணறி மிதிபட்டு இறந்திருக்கிறார். அவர்களுக்கு இந்த அரசு எந்த விதமான ஒரு பாதுகாப்பை கொடுக்காத காரணத்தினால்தான் அந்த நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது. இது உலகறிந்த உண்மை. இந்த குற்றத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள திமுக அரசு பல்வேறு வழிகளை கையாளுகிறது. திரைப்பட உச்ச நடிகராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் திமுக அரசுக்கு எதிரான நிலைப்பாட்டிலே அவர் பிரசங்கம் செய்து வந்த காரணத்தினால் அவருக்கு சரியான பாதுகாப்பை கொடுக்க தவறியதன் விளைவாக அந்த நிகழ்வு ஏற்படுது என்று சொல்லிதான் இன்றைக்கு ஊடகங்கள், பத்திரிகையாளர்கள், சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். அப்படி கருத்து தெரிவிக்கின்றவர்களுடைய குரல்களை நெருக்கின்ற பணியைத்தான் திமுக செய்கிறது. இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல்